40 வயசுல கொண்டு வந்தாருன்னு சொல்றேன். அப்படி சொல்லல. ஒரு பப்புனு வேசக்கார பையன், ஒரு வாட்ச்மேனு கேட்ல நிக்க வேண்டியவன், மாசம் சம்பளம் வாங்குற. ஏய் சொல்லலாமா? நான் எப்படி இருந்தேன்? சத்தியமா நான் அப்படி சொல்ல. நரம்புக்கு எதெல்லாம் ஒண்ணு பொண்டாட்டியா பிள்ளையா புத்தியா நரம்பு அட்டு போனா இருந்தாங்க. அதனால என்னடா பணம் விட்டா எதனா பணம் விட பையா பந்து சொன்னா எப்படி இருக்க நாடு இப்படி ஆயிட்டா வயசானாலும் நான் நீலாம்பரி, நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? மகேஷ் பிரியே. அம்மா சாரி உங்களுக்கு சிரிப்பா போச்சு என்ன பார்த்தா? உங்களுக்கு இதுக்குதான் சொன்னாங்க, ஒண்டியோ மடனோ குருடனோ சவுடனோ தொட்டு தாலி கட்ட கனவு இருந்தா எதுவும் பேச மாட்டாங்க. இல்லாத போறதுனால எல்லாருக்கும் சிரிப்பா போச்சு. உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. ஓட்டு போட சொல்லி விட வேண்டாம். ஓட்டு போட காயில காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கிட்ட போய் நான் தாலி கட்டுறேன். நான் கட்டுறேன். அம்மா தாலி எதுக்கு அர்த்தம்? எதுக்கு நீ பால் வருஷம் கலந்த? ராஜாவை கொண்டுட்டாவே என் தர்மராஜன் அவரு கண்ணன் அவரு பால்ல விஷம் கலந்த அப்ப நான் சா வச்சு அதாவது தேவதமா சொல்ற தேவதை உன் காதல் அது மாதிரி கேக்குது. அம்மா தாலி எதுக்காது? அத கேக்குறேன். நடந்து போது குடியாடி வெறி எடுத்துக்க நான் அப்பனை சாவடிப்பேன். பால்ல விஷம் கலந்து அப்பனை சாவடிச்சுட்டு பற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியானது. அம்மா சாவ சொல்ல நீங்க பால் குடிக்கிற குழந்தைங்க, நீங்க குழந்தையா இருக்க சொல்ல உங்க அம்மா காலை கிளப்பிக்கிட்டு போட்டா. சின்ன குழந்தைங்க உங்களை வளர்ப்பதற்காக உங்க அப்பா இத்த 2ஆம் தரமா தாலி கட்டா தங்கி சிறப்பு அவ்வளவுதான். பால் குடிக்கிற பாலுன்னு அழுது நந்தீங்க. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பு அடிச்சு உங்களை காப்பாங்க சொல்லி வாய மூடல. உங்களுக்கு சிரிப்பா போச்சானு என்ன பார்த்தா கேக்குறீங்க. கேட்கலாமா? குழந்தைய பெத்துக்கு வக்க கிடையாதுன்னு சொல்றியா? சொல்லலாமா? நீயாவது பரவாயில்ல. வருத்தமாடா நானு சீக்கிரமா பாலை மாத்திட்ட பொம்பளை பொண்ணு ஒன்னங்கிறான மிதுனகுமார் மதுரைடா மதுரை 3ஆவது படிக்கிற வரைக்கும் பாலை குடிச்சுங்க. இங்க தான் குடிக்கிறான்னு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயாமா பாலை குடிக்கலாம். பால் குடிச்சு கேட்க முடியல. போவாத கோயிலும் கிடையாது.
சோழிங்கர் மலை கூட மாலை போட்டு போனேன். எதுக்கு? மாலை மறப்பான்னு. அதுவா மறக்குது? பாருங்க எப்படி தாவுது, அது மாதிரி தாவுது. நான் என்ன பண்ணேன், பாலை மறக்கணும்னு வேப்பில உருவி அந்த அமீரை வச்சு நல்லா ஒட்ட 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 அடிச்சு வேப்பில அடிச்சாந்து தலைவி பேங்க் காத்துல காய வச்சேன். யாருக்கு? எனக்கு பையன் ஸ்கூல் போயிட்டு பையன் விட்டு பானை சத்துல கடைச்சிட்டு பால் நாற்பது எடுத்துருச்சு. அம்மா அம்மா பாச்சு, அம்மா ரெண்டு பாச்சு அப்பாக்குன்னா அம்மா பாச்சு, அம்மா காய வச்சு பச்சுக்க பச்சுக்கன்னா பாரு காசு இப்படி எடுத்துக்கணுக்குது. அதோட காய் ஒரு காய் பாரு காய் மிச்ச பாலா போச்சு. ஏண்டா என் மகன் பால் பச்சோடு ஓடி வந்தாண்டா, அவனுக்கு இல்லை நான் சொல்லல. ஒரு காவல்கார பையன் சேப்பலி பச்சு வந்து நல்லா ஒட்ட ஒட்ட அரைச்சி எனக்கு தடவை வரைக்கும் காமிச்சு பத்து வந்து நான் பத்துக்கிறேன். நான் சித்த மருவத்தூராரு அட்டிக்கிற ஆட்டி எல்லாம் இறங்கி போடும். இவ்வளோ யாரால எவ்வளோ நம்ம வாய் நோரால ஆமா இப்படி செய்யலாம் கேளு. அடிச்சு கல்றான் அட்டல பாக்குறேன். ஆலமரத்தை நம்பலா என்ன உன்ன கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்க மாட்டேன். சீக்கிரமா என்ன அனுப்பிடலாம் பாருங்க. டேய் பாக்குறேன் சக்காச்சாரலாம் நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒரு அடி அடிக்கிற நாளைக்கு எல்லாம் எஸ்போர்ட் கம்பெனில தான் பேசி போவாங்க. சிக்னல் வாட்டு பாருங்க. உஷாரா இருக்கணும். பாக்குறேன் சக்காச்சாரா நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கல, ஒரு சொல்லல, ஒரு வேலையை வாங்கல, சொல்ல கொடுத்து உட்கார வச்சு சோறு போட்டு அடிக்காத இப்படி என்ன பிளான் பண்ணா தெரியும். தலை வாங்குவாங்க போட்டுக்கிறா பாரு நெத்தியில துத்து புழு வைக்கும். நம்ம விட்டு சூத்து ஜென்ம கஷ்டப்பட்டுட்டா. ஆமா முந்தானி நாள் நான் சுமக்க பிள்ளை என்றாலும் நான் பெற்றெடுக்கவில்லை என்றாலும் நான் பெற்றெடுத்த மகளா நினைச்சு போட்டுக்கிறா பச்சா கைத்துல பச்சடா மினுக்குது. நான் சேர்த்து வச்சு போட்டு அழகு பார்த்தேன். எப்போது எனக்கு பூ போட்டு வச்சாலும் என் பொண்ணை கட்டி விடு. ஏன் விட்டு நகரி அவன் என்ன பிளான் பண்ணா அப்ப நான் சாவடிச்சுட்டு நகலாம் போட்டுக்கின்னு அந்த ஏழை சுண்டுல இட்டுன்னு ஓடிடலான்னு. அப்பாவி பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு முத்தாரத்தை போட்டுக்கிட்டு எந்த ஏரிக்கார எந்த மடுவங்கார எந்த வேப்ப மரம் எந்த கரும்பு தோட்டம் தோட்டம் எந்த ரயில்வே கேட்டு அம்மா சுத்துற இடம்லாம் கரெக்டா சொல்றாங்க. நான் போய் சுத்துறேன் நீ பார்த்த அன்பே சுமந்து சுமந்து
நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான நேரத்திலே தோன்றின் புகழோடு தோன்ற அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. தாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தாம் இறந்த பிறகும் தாம் செய்த தான தர்மங்கள் தமது தலை காத்துக் கொள்ளுமா? அப்படி கொடுக்க வேண்டும் என்ற மனப்படைத்த அன்பு உள்ளம் எங்களை போல கலை அன்பர் ஒரு பம்பை குழு வைத்து சிறப்பாக அம்மனின் புகழை இசையோடு இணைந்து பாடுகின்ற பம்பை குழு நாண சௌந்தரி, அதனா நாண சௌந்தரி அம்மன் பம்பை கலைக்குழு சார்பாக அருமை உள்ளம் கொண்ட அண்ணன் இதோ அடியன் எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. யாராவது தயவு கூர்ந்து கொடுத்தால் உங்கள் பேரை சொல்லி காய தெம்பாக தூங்குவேன். நன்றி. ஐயோ, இது வாட்டர் பாக்கெட் டம்ளருக்கு தானே ஆகும். நன்றி. வாரி வழங்கிய எங்களை போல கலை அன்பர்களுக்கு மேலும் இந்த நாடக கலையும் பம்பை கலையும் நம் தமிழகத்திலே மேலும் உயர வேண்டும் என்பதற்காக மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நான் இப்போமா அது மாதிரி சொல்ல மாட்டேன். அம்மா போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. என்னடா என்ன இவன் இருக்காளே மகேஸ்வரி, மகேஸ்வரி ஜனவரி போய் அவனு போய் நான் கட்டிக்கிறேன். ரத்தாத்தரமா சித்தாத்தா அம்மானு கூப்பிடாத சித்தியா உட்காரு. ஏத்துடா ஏது தூத்துருப்பு கால வரைக்கும் தூத்துருப்பா அவன் கட்டை கட்ட பொங்க மரத்தை நம்ப கூடாது. 50 எப்படி ஏழை சுந்தர் மீது காதல் செய்து ஒப்பனை கொன்னாலோ ஒப்பனா அவங்க அப்பனை கொன்னாலோ நாளைக்கு உன்னை கொல்ல மாட்டான். என்ன கத்தி அரைச்சி தலையில் தடவே நீ சொல்ல கேட்கிறான். காலகாலத்துல கல்யாணம் பண்ணா நைட் ஆனா கூத்தாட வந்துடுறேன். என்ன பண்ணுறது? இருக்கிற வரைக்கும் பண்ணவே முடியாது. இருக்கக்கூடாது. வளர்ப்பு மக மகேஸ்வரி அவ என் தாலிய பூவை பட்டு பச்சுட்டான். அன்று மாபெரும் சபையில நமக்காக பேசியது ஆமா இன்ஜின் ஓதிக்கிற மாதிரி இனிமே இந்த பாவி இந்த அரண்மனையில் இருக்க கூடாது. அதோ பாத்தியா அது உச்சி இது ஏறி அந்த பாலத்து மேல ஏறி அங்கிருந்து தள்ளி விடு. அதுல எந்த கேஸ்ல போய் மாட்டோம் செத்து வயசுண்டா ஒரு நாள் எடுத்து போட்டு ஆயுத போட்டு போறேன். நான் செய்து முடிக்கிறேன். சென்று வாருங்கள். இவன் இருக்க கூடாது. அப்படி ஒரு வேலை வார்த்தை இருந்தாங்க என்
இந்த அரண்மனையில உனக்கு வேலை கிடையாது. நான் செய்து பிடிக்கிறேன். ஐயா, நாளையில உனக்கு பாம்பு எழுதி சீட்டுக்கு சாப்பிட்டு தெரிஞ்சுக்க. சொல்லுபடி செய்ய வேண்டும். எப்போ கீப்பிங் தான் எதிர்பார்த்து மகாராணி மார்கழி படி நமக்கு தெரியல. உன் மகள் என்ன செய்ய வேண்டும்? அதோ இருக்கும் அந்த பிச்சு பிடித்து மகளை சாகடிக்க வேண்டும். நீ உயிரோடு வாழ வேண்டும். இல்லை பாருங்கள், அப்படியே செய்து முடியாது. நீயும் நான் உயிரோடு இருக்க கூடாது. ஓடி ஏய் கலப்பு கூட்டுக்கார் போறார் பத்துக்கிறார் என்னுடைய தாயை சாகடித்து விட்டாயி. இப்போ நீ நீதிமன்றத்தில் ஏய் மாமா பா மாமா பா தர்மத்தில் வாழ்வதனை சுத்த தெய்வமா ஒரு பொட்ட சிறுக்கி எங்களை பார்த்து ஏய் அன்றொரு நாள் மாபெர சபையில் அனைவர் முன்பாக என்னை பத்தி வை நடா பேசினா அடே கருணாகம் இக்கக்கா செருப்புக்கு சமம் எச்சையல உன்னை எச்சையலன்னு சொன்னா கூட பரவாயில்லை. என்ன நாய் நக்கலையாலன்னு சொல்லலாமா? என் இமேஜ் என்ன ஆகுது? சொன்னா கூட பரவாயில்லை. நாய் நக்கல சொன்னது இவரு கௌரவம் கொஞ்சம் போச்சு. ஏன்னா அவர் 8 படி ஜமீன்தார் எங்க கண்டு பேசுறேன். ஒன்றரை வேன்ல நான் ஏற மாட்டேன். என்ற பஸ்ல நீ வராதரா வாழ அறம் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொன்றாய்? அதிகாரி எவ்வளவு செய்வன தப்பா? எந்த பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷயம் கலந்து என்னுடைய தந்தை சாகித்து விட்டு நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசீலித்து விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யாருமே எனக்கு தெரியவில்லை. உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த பாவி எங்க இருக்கின்றார்? எனக்கு மட்டும்தான் தெரியும். எடுத்து சொல்லுங்கள். அந்த உண்மையான கொலைகாரனை உன்னிடம் நான் காட்டி கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் துணை இல்லாமல் தருகின்றேன். எதை கேட்டாலுமா? ஐயோ, எதை கேட்டாலும் தரலாமா? அந்த தூய்காரி எடுத்து போற மூணு கிடப்பான். எதை கேட்டாலுமா தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யாரு? இங்குதான் இருக்கிறான். இங்க அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். இந்த மேடை மீதா? ஆமா. அட பாவி, அட சதிகாரா, அட மோசக்காரா, உன்னை என்னவென்று நினைத்தீரா பாவி? அட இப்பேற்பட்ட செய்திகளுக்கு நீ நல்லா இருப்பியா? நீ ஆசமா பண்ணுற சதிகார பாவி, நீ காலையில போகும்பொழுது நாள் அடிப்படை சாவ போற. நான் என்ன பண்ணணும்? என்ன செய்யல நீ? நீ என்னடா செய்யல? செஞ்சிரு போல 22 நினைக்கிறடா பாவி. பால்ல வச்சு கலந்து அப்பாவை நான் பண்ணணும். செஞ்சிருப்படா. ஒண்ணும் தெரியாத வீடு அப்பாவுக்கு பால் விஷம் கலந்து என் அப்பாவை சாகடிச்சுடா பாவி. ஐயோ, நானா பால்ல விஷத்தை கலந்தேன். எனக்கு பால்ல டீ தூள் கூட கலந்து இந்த பாவியா விஷத்தை கலந்துருப்ப. இதை எந்த புண்ணாக்கு தூணம் இவனை ஒரு மஞ்சா போட்டாவன் தெரியும். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? I am the VIP தான். என்ன டமால் சத்து கட்டுது? யாரு? இதோ இந்த இந்தி காட்சி. என்ன ஆன வந்தா இந்த இந்தி காட்சி இந்த நேபாள் தான் மேல கைய வச்சிருப்பேன். அது இந்த மலையாள தாங்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ அடிக்கிற இவன் அடிக்கிறான். வரும்போது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஓட்ட குட்டானா ஒருத்தன். யார் அது? யாருன்னு தெரியல. தண்ணி அடிச்சுக்கிறான். அந்த இடத்துல நல்ல ஒரு மனுஷனை காப்பாத்தினாரா? யாரு? அவர்கிட்ட வாயில திருமணம் திருத்தங்க. அவரே எல்லாம் செத்துட்டு போனாரு. ஏய் அட பாவி, உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் ஏய்! பா, பாமா, பா.
சென்று உன் அண்ணனிடம் சொல்லி என்னை ஏய், உட்காரு வை, உட்காரு உட்காரு வை. என்னை காட்டி கொடுக்க போகிறாயா? கை கட்டு கை கட்டு இளவரசி, இந்த பையன் கையை கட்டு. இந்த நாட்டை விட்டு நான் போயிடுறேன். என்னை விட்டுருங்க ஐயா. கால் மேல கால் தூக்கி போட்டுதான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அவன் வந்தால பேசுவேனே என்ன மாதிரி ஏதாவது திட்டு என்ன திட்டு என் செருப்பால ஐயோ, வேண்டாங்க. நாட்டு இளவரசி ஆச்சேடி நான் வேலைக்கார பாய்ந்தேன் தவறுதான் ஐயா. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். அது என்னுடைய தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்ன உரைத்தேன் பெரியவன் நாங்க பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன் என் பேச்சை நீ கேட்காடிய மாட்டிக்கின்னு மொழிகிறேடியா. கேட்கவில்லையே இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது டேய் அதுக்கு என்ன செய்ய சொல்லிட்டேன் இந்த நாட்டில் இடமே கிடையாது செல்வாதே அரவாங்க சொல்றேன்